ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி ஸ்பாஞ்சியா சாஃப்டா ரசகுல்லா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரசகுல்லா செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இருக்கிறதுலே ரசகுல்லா செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். முக்கியமாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. பால் பசும்பால் வந்து திக்கா கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பேக்கெட் பாலில் க்ரீன் கலர் பேக்கெட் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் எது கிடைச்சாலும் பயன்படுத்திக்கங்க. கொஞ்சம் நல்ல க்ரீம் நிறைந்த பாலாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரசகுல்லா கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பால் வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள ஒரு கப்பில் 200 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒயிட் வினிகர் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த வினிகர் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் வந்து சேர்த்துக்குங்க. ஜூஸ் சேர்க்கும் போது வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பால் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணீரில் கலந்து வச்சிருக்கா அந்த வினிகரை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மெதுவாக கலந்து விடுங்க. அப்போ வந்து அந்த பால் நல்லா திரிஞ்சு நல்லா உங்களுக்கு பெரிய பெரிய கர்டில்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி முழுக்க உங்களுக்கு நல்லாவே தெளிவாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ இதை ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே மெல்லிதாக இருக்கக்கூடிய ஒரு துணி ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்துக்குங்க. இதில் அந்த புளிப்பு சுவை வந்து இருக்கும். நம்ம வினிகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, எலுமிச்சப்பழம் சேர்த்தாலும் இருக்கும். அதனால் ஒரு 2 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை அலசிக்குங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா பிழிஞ்சிட்டு எங்கேயாவது ஒரு ஆணி மேலேயோ இல்லைனா வந்து அந்த டேப் இருக்கு இல்லையா, பைப் மேலேயோ வந்து கட்டிடுங்க. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிக்கும். இது வடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். நான் 1 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். அடுத்தது ஒரு அகலமான தட்டு ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும். க்ரீமாக இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு தேய்க்கக்கூடாது. உள்ளங்கைக்கு இந்த பக்கம் நல்லா மேடாக இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் தொடர்ந்து கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சருக்கு மாறி வரும். அதாவது அந்த உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டித்தன்மை இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்றோடு ஒன்று உடஞ்சி நல்லா குழஞ்சி உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரும். அந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது அந்த மேலே அந்த மாவை எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு குயிக்காக வந்து உங்களுக்கு அதை இப்போ மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கை வந்து உள்ளே இறங்கணும். கையில் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டித்தன்மை எதுவுமே இல்லாமல், அந்த நொறுநொறுப்பு எதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நான் இந்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதனால் இதே கப்பாலே அதே மாதிரி 3/4 கப் அளவுக்கு தண்ணி 5 முறை சேர்க்குறேன். அதாவது இந்த கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 3/4 கப் அளவுகளை அளந்துட்டு கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அந்த சர்க்கரை நல்லா அந்த தண்ணியோட கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ரசகுல்லா பாலை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் பாலாக எடுத்துக்குங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டணும் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 3 முறை இல்லை 4 முறை மட்டும் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து அங்கங்கே சின்ன விரிசல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்முடைய விரலை வச்சு ஒரு முறை இப்படி நல்லா சுழட்டி விட்டீங்க அப்படின்னா மேலே விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக அழகாக வரும். இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா பாலுமே நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க. இப்போ நான் எல்லாமே உருட்டி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 11லேருந்து 12 பால் வரைக்கும் வரும் மீடியம் சைஸாக நீங்கள் உருட்டும் போது.
இப்போ இது ரெடி பண்ணுறதுக்குள்ள சக்கரை பாகும் கொதிச்சிடுச்சு. சக்கரை பாகு அந்த கம்பி பதத்துக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த சக்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இந்த பாலை நம்ம ஒன்று ஒன்றா இதில் வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். மூடி வச்சுக்கங்க. ஸ்டவ்வை நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. இதில் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா உங்களுக்கு வெடிப்புலாம் எதுவும் இல்லாமல் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை திறந்து பார்த்தரலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, அடுத்த ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமு, அதுக்கு அடுத்த ஒரு 7 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாலே சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ரசகுல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பாஞ்சியாக இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அந்த ஜீரா எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக வரும். உங்களுக்கு வந்து அந்த சில்னஸ் பிடிக்கல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க. அந்த சில்னஸ் போன பிறகு எடுத்து சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அந்த ஸ்பூன் உள்ளே இறங்குது பாருங்கள். அதனுடைய டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு கையால் எடுத்து இப்படி அமுக்கி காமிக்கிறேன். அமுக்கும் போது நல்லா உள்ளே இறங்குது, விடும்போது நல்லா ஸ்பாஞ்சியாக எடுத்து மேலே எம்பி வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம மைதா எதுவும் சேர்க்க வேணாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.